Prose. First prose, learning the game, written by Sachin Tendulkar. நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்த்துருக்கோம். இப்போ இந்த பார்ட் 2ல 3 பேராகிராஃப்ஸ் பார்க்கலாம். 3 பேராகிராஃப்ஸ் மீனிங் பார்ப்போம். நல்லா கவனிங்க. முதல்ல படிக்கும்போது ப்ரொனன்சியேஷன் பாருங்க, அடுத்தது வேர்ட் மீனிங் பார்ப்போம், அப்புறம் டோட்டலாக பேசேஜ் மீனிங் பார்ப்போம். ஓகே, பார்க்க போகிறோம். கவனிங்க. Having seen me play in the colony, Ajit knew I was capable of performing far better than I had done in front of Achirega sir. He explained that I was nervous and asked sir to give me one more opportunity. However, he suggested that while doing so, sir should pretend to go away and then watch from a distance. Sir agreed. Before long, I was asked to bat again, and without sir's trained eyes scrutinizing me, or so I thought, I felt more at ease and soon started to hit the ball well. This time, sir agreed to let me join the camp. I was delighted, and I must say it was an opportunity that transformed my life. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனில் இருக்கிற நியூ வேர்ட்ஸ் பார்ப்போம். பாருங்கள், நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் படிக்கும்போது ஸ்க்ரூட்டினைசிங், ஓகேவா? இது நான் தமிழ்லாம் கொடுத்துருக்கேன், உற்று ஆராய்தல் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷோட மீனிங் வந்து எக்ஸாமின் ஆர் டெஸ்டிங், ரொம்ப டெஸ்ட் பண்ணுறது, எக்ஸாம் பண்ணுறது. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்க்ரூட்டினைசிங் சொல்லணும் நம்ம, ஓகேவா? சரி, இப்போ மீனிங் பார்ப்போம். ஹேவிங் சீன் மீ பிளே இன் த காலனி, நாங்கள் இருக்கிற ஏரியாவில் காலனியில் நான் விளையாடும் போது பார்த்துருக்காரு. யார்? அஜித். நியூ ஐ வாஸ் கேபபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஃபார் பெட்டர் தேன் ஐ ஹேட் டன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அச்சிரேகா சார். அச்சிரேகா சாருக்கு முன்னாடி எப்படி விளையாடணும் அதை விட அந்த காலனியில் ரொம்ப சிறப்பாக விளையாடினேன். ஃபார் பெட்டர்னா ரொம்ப சிறப்பாக. he explained that அச்சிரேகா சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ வாஸ் நர்வஸ். அவர் வந்து ஐ வாஸ் நர்வஸ்னா யார் குறிக்குது? சச்சின் ரொம்ப நர்வஸாக இருக்காரு, பதட்டமாக இருக்காரு. அண்ட் ஆஸ்க்டு சார் டு கிவ் மீ ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ அஜித் வந்து கேட்குறாரு. அஜித் வந்து யார்கிட்ட கேட்குறாரு? அச்சிரேகா சார்கிட்ட கேட்குறாரு. யாருக்கு? சச்சினுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்க, ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டினா வாய்ப்பு, ஓகேவா? ஏன்னா முதல்ல செய்யும்போது சரியாக செய்யலை, அதனால வந்து சச்சின் இன்னும் ஏஜ் ஆகலை, நீங்கள் ஒன்றும் அப்புறம் கூட்டுவாங்கன்னு சொல்கிறார், சார் சொல்கிறாரு. ஆனால் அஜித் வந்து இன்னும் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அஜித் கேட்டுக்கிறார், ஓகேவா? However, he suggested that, எப்படி அது ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்ன ஆலோசனை? while doing so, அதாவது சச்சின் வந்து பேட் அடிக்கும்போது sir should pretend to go away, நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே போகிற மாதிரி பாசாங்க பண்ணுங்க, பாவனை பண்ணுங்க. தென் வாட்ச் ஃப்ரம் டிஸ்டன்ஸ், நீங்கள் வந்து சச்சின் பேட் பண்ணும்போது அங்கே இருக்காதீங்க, அங்கே நீங்களை பார்த்தோன்னு நர்வஸ் ஆயிடுறான், நீங்கள் மறைஞ்சிருந்து பாருங்கள், வெளியே போகிற மாதிரி பாசாங்க பண்ணுங்க. pretendனா பாசாங்க பண்ணுறது, ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். சார் அக்ரீடு, சார் வந்து ஒத்துக்கிறார். ஓகே, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றார். வாய்ஸே கேட்க மாட்டேங்குது சார். அவங்க நீங்கள் மீட் பண்ணணுமா? நீங்கள் எல்லாரும் வந்து அன்மியூட் பண்ணிங்கன்னா சவுண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகும், அதனால எல்லாரும் மியூட்டில் இருக்கணும். நான் அடிக்கடி எல்லாரும் மியூட்டில் பண்ணுறேன், திரும்ப என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அன்மியூட் பண்ணிடுறீங்க. பார்த்தீங்களா? பாருங்கள், ஹரிதா, லத்திகா ஸ்ரீ, இவங்கெல்லாம் வந்து ஹரிதா லத்திகா ஸ்ரீ ரெண்டு பேரும் வந்து ஹரிதா, அவங்கெல்லாம் வந்து அன்மியூட்டில் இருக்காங்க. மீட் பண்ணி வச்சுக்குமா? ஹரிதா மீட் பண்ணி வச்சுக்கோ. பண்ணிட்டேன் சார். ஹரிதா பண்ணல, எனக்கு தெரியுது. உன்னுடைய வீடியோவும் இருக்குது, ஆடியோவும் இருக்குது. நான் மீட் பண்ணிட்டேன். இப்போ சவுண்ட் வருது பற்றியா? எப்படி சவுண்ட் வரும்? ஹரிதா நீதாம்மா மீட் பண்ண தெரியல. சரி, நான் மீட் பண்ணிடுறேன், திரும்ப ஆன் பண்ணாத. இப்போ நான் மீட் பண்ணிட்டேன், அப்படியே விட்டு ஒன்றும் பண்ணாத. ஓகே, கவனிமா. இப்போ எல்லாரும் கேட்கும். இப்போ என்ன மற்றவங்க யாராவது அன்மியூட் பண்ணிட்டேன்னா கேட்காது. இப்போ கவனிங்க. இப்போ வந்து அந்த அச்சிரேகா என்ன பண்ணுறாரு? தூரமாக இருந்து பார்க்குறாரு, அதாவது அங்கே இல்லைன்னு நினச்சி பாசாங்க பண்ணிவிட்டு ஃப்ரம் டிஸ்டன்ஸ்
சார் அகிட் ஒத்துக்கிறாரு. பிஃபோர் லாங் ஐ வாஸ் ஆஸ்க்டு டு பேட் அகைன். என்ன கேட்டுக்கிட்டாங்க, திரும்ப பேட் பண்ணி என்ன கேட்டுக்கிறாங்க. வித்தவுட் சார்ஸ் ட்ரைன்டு ஐஸ், விதவுட் சார்ஸ் ட்ரைன்டு ஐஸ், அவருடைய அந்த கண் அந்த பார்வை வந்து நேரடியாக பார்க்காம, ஸ்க்ரூனைசிங் மீ, நேரடியாக நான் கவனிக்காம, ஓகேவா. அப்போ என்ன அர்த்தம், அது வந்து சச்சின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார் நம்மளை பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். ஸோ ஐ தாட், ஐன்றது யாருக்கு குறிக்குது, சச்சின் டெண்டுல்கர், ஓகேவா. அச்சுராஜ் சார் என்னை பார்க்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் இருக்கார். ஐ ஃபெல்ட் மோர் அட் ஈஸ். இப்போ சாருங்க இல்லாமல் இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப எளிதாக இருந்தது. அதான் அட் ஈஸ்ன்னு சொல்கிறது. அட் ஈஸ் அப்படின்னா எளிதாக இருந்தது. யாருக்கு, என்ன காரணம் அப்படின்னா, சச்சின் ரொம்ப எளிதாக அடித்தார். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே அச்சுராஜ் சார் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு. அண்ட் திஸ் ஒன் ஸ்டார்டட் டு ஹிட் த பால் வெல், நல்லாவே அடிச்சிட்டார். திஸ் டைம் சார் அக்ரி டு லெட் மீ ஜாயின் த கேம்ப். இந்த முறை அச்சுராஜ் என்ன பண்ணார், அவர் ஜாயின் பண்ணுறது ஒத்துக்கிட்டார். அக்ரீடுன்னு ஒத்துக்கிட்டாரு, ஏற்றுக்கொண்டார். ஐ வாஸ் டிலைட்டட், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். டிலைட்டட் அப்படின்னா கிளாட், ஹாப்பி. அண்ட் ஐ மஸ்ட் சே, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, இது ரொம்ப நல்ல வாய்ப்பு எனக்கு, த டிரான்ஸ்ஃபார்ம் மை லைஃப், வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பம். அச்சுராஜ் சார் அங்கே வந்து கேம்பில் இருந்து அவர் ஏற்றுக்கிட்டது, அவர்கிட்ட நான் ட்ரெயின் பண்ணது ரொம்ப எனக்கு வந்து வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு அவர் சொன்னார் அவர். ஓகேவா. ஓகே, இந்த பேரால் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு, ஏதாவது சந்தேகம் இருக்கா, ஏதாவது வேர்டு மீனிங் வேணுமா, வேர்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து இப்போது அன்மியூட் பண்ணி கேட்கலாம், திரும்ப மீட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த பேரை போகலாம். நெக்ஸ்ட் பேரை போகலாமா. ஏதாவது உங்களுக்கு இந்த பேரா இந்த பேசேஜில் வேர்டு ஏதாவது மீனிங்னா கேட்கலாம். ஓகே, அடுத்து போகலாமா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பேரை பாருங்க. The camp involved a session every morning and evening at Shivaji Park. I would practice between 7:30 a.m. and 10:30 a.m. in the morning. Then I'd come back in the afternoon and practice till late evening. The schedule was rigorous and I would be exhausted by the end of the day. Traveling to Shivaji Park took 40 minutes from my house in Bandra, and I had to catch an early morning bus to make it on time. For the first few days, Ajit accompanied me to get me used to the routine. During the bus journeys, he would talk to me about the nuances of batting, and I always enjoyed these conversations a lot. Okay students, இப்போ நான் படிச்சிருக்கேன், நீங்கள் அதனுடைய ப்ரொனன்சியேஷன் நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ மீனிங் பார்க்கலாம். நியூ வேர்ட்ஸ் பாருங்கள். முதல்ல ரிகாரஸ் அப்படின்றது தமிழில் கடுமையான்னு போட்டிருக்கேன். இதுக்கு மீனிங் வந்து எக்ஸ்ட்ரீம்லி தரவ் அண்ட் கேர்ஃபுல். செகண்டு எக்ஸாஸ்டட். எக்ஸாஸ்டட் அப்படின்றது பார்த்தோம்னா டயர்டு, மீனிங் வந்து களைப்படைந்து டயர்டு. தேர்டு வந்து பார்த்தோம்னா நியூவன்சஸ் அப்படின்றது நுணுக்கங்கள், அதாவது சப்டில் சேஞ்சஸ் மாற்றங்கள், ஆர் ஷேர்ஸ் ஆஃப் மீனிங், எக்ஸ்பிரஷன் ஆர் சவுண்டு. ஓகே, நியூவன்சஸ். சரி, இப்போ மீனிங் பார்ப்போம். The camp involved a session every morning and evening at சிவாஜி பார்க். சிவாஜி பார்க்கில் காலையிலையும் மாலையிலையும் அந்த கேம்ப் நடந்துருந்தது. I would practice between 7:30 a.m. and 10:30 a.m. காலையில் 7லேருந்து 10 வரைக்கும் ப்ராக்டிஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க இந்த மார்னிங். தென் ஐடுன்றது இங்கே ஐ ஹேடுன்னு போடலாம். ஐ ஹேட் கம் பேக் இந்த ஆஃப்டர்நூன், நான் வந்து மதியம் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன். அண்ட் ப்ராக்டிஸ் ஸ்டில் லேட் ஈவினிங், மீண்டும் வந்து ஈவினிங் வரைக்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டுக்கு வந்த பின்னாடி மீண்டும் ஈவினிங்கில் வந்து ப்ராக்டிஸ் கண்டினியூ ஆகும். த ஷெட்யூல் வாஸ் ரிகாரஸ், அந்த அட்டவணை வந்து ரொம்ப கடுமையாக இருந்தது. அண்ட் ஐ வுட் பி எக்ஸாஸ்டட், நான் வந்து ரொம்ப களைப்படைஞ்சு போடுவேன். பை த எண்ட் ஆஃப் தி டே, அந்த நாள் கடைசியில் ரொம்ப நான் டயர்ட் ஆகிடுவேன். ட்ராவலிங் டு சிவாஜி பார்க் டுக் 40 minutes ஃப்ரம் மை ஹவுஸ் இன் பாந்திரா. நான் பாந்திராவில் குடியிருக்கேன், அங்கிருந்து சிவாஜி பார்க் போகிறதுக்காக 40 நிமிஷம் ஆகிடும். அண்ட் ஐ ஹேவ் டு கேட்ச் அன் ஏர்லி மார்னிங் பஸ். இதுக்காக நான் வந்து எதுக்காக, டு மேக் இட் ஆன் டைம் வரதுக்காக நான் வந்து ஏர்லி மார்னிங் பஸ்ஸை பிடிக்க வேண்டியிருந்தது. ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ், சில நாட்களில் அஜித் அக்கம்பனி மீ, என்னுடைய சகோதரன் அஜித் கூட வந்திருந்தான். டு கெட் மீ யூஸ் டு த ருட்டீன், இந்த ருட்டீனை அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். டூரிங் த பஸ் ஜர்னிஸ், நாங்கள் பஸ் வரும்போது அந்த டூரிங் இந்த பஸ் பிரயாணம் சமயத்தில், ஓகே, ஹி வுட் டாக் டு மீ அபவுட் த நியூன்சஸ் ஆஃப் பேட்டிங் எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், நுணுக்கங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பான்.
அண்ட் ஐ ஆல்வேஸ் என்ஜாய்டு திஸ் கான்வர்சேஷன் லாட். நான் உண்மையிலேயே வந்து ரொம்பவும் அண்ணன் கூட பேசிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப நான் வந்து சந்தோஷப்பட்டேன். ரொம்பவும் நான் வந்து அனுபவித்து ரசித்தேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10ல் மீனிங் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. ஏதாவது உங்களுக்கு வேர்டு மீனிங் ஏதாவது நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? நல்லா மீனிங் எல்லாம் சொல்லிட்டேன். வேர்டு மீனிங் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். In fact, the one thing that I have kept with me all my career is a note that Ajit gave me containing some thoughts about batting. It served as a very personal coaching manual. As a child, I had only one set of cricket clothes and the routine was to wash them as soon as I'd returned. இங்கே ஐடுன்றதான் நான் had வரும். I had நடத்தவங்க உச்சரிக்கும் போது ஐடுன்னு சொல்லணும். I'd returned from the morning session. While I had my lunch, the clothes would dry out in the sun and I would wear them again in the afternoon. The pattern was repeated in the evening so that I could use the same set of clothes the following morning. The system worked well. Apart from my pockets, there was never quite enough time for pockets to dry out completely, and for the entire duration of the camp, I played with wet pockets. Parma, in fact, the one thing that I have kept, நான் ஒரு விஷயம் நான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா with me all my career is, எல்லாம் என்னுடைய தொழில் முழுசுமே a note that Ajit gave me containing, அஜித்தினுடைய உள்ளடங்கி இருக்கின்ற some thoughts about batting. அஜித் என்ன சொல்கிறாரோ அது நான் வந்து என்னுடைய மனசில் இருந்தது, எப்படியெல்லாம் பேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். இட் சர்வ்ட் as வெரி பர்சனல் கோச்சிங் மேனுவல் ஹேண்ட்புக். அஜித் சொன்னது பூரா வந்து எனக்கு பர்சனலாக தனிப்பட்ட ஒரு கோச்சிங் மேனுவல் ஹேண்ட்புக் மாதிரி இருந்தது. அஜித்னா அவனோட பிரதர் இல்லையா, சொன்னது எல்லாமே எனக்கு ஒரு ஹேண்ட்புக் மாதிரி இருந்தது. மேனுவல் அப்படின்னா ஹேண்ட்புக். ஓகேவா? என்ன சொன்ன, எப்படி பேட்டிங் அடிக்கணும் அப்படின்னு சொன்னது பூரா எனக்கு வந்து கண்டெய்னிங் சம் தாட்ஸ் மனசுக்குள்ளே இருந்தது. ஆஸ் எ சைல்டு, நான் வந்து குழந்தையாக இருக்கும்போது ஐ ஹேட் ஒன்லி ஒன் செட் ஆஃப் கிரிக்கெட் க்ளோத்ஸ். நான் வந்து குழந்தையாக இருந்து அந்த சைல்டாக இருக்கும்போது நான் ஒரே ஒரு செட்டு தான் கிரிக்கெட் க்ளோத் இருந்தது, கிரிக்கெட்டு கிளாத்ஸ். அண்டு த ரொட்டீன் வாஸ் டு, அதே தான் ரொட்டீன், அதே ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை நான் போட்டு இருக்கணும், ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை நான் வந்து அதே மாதிரி ரொட்டீனாக இருந்தது. எப்படி வாஸ் டு வாஷ் தம் ஆஸ் சூன் அஸ் ஐட் ரிட்டர்ன்டு ஃப்ரம் த மார்னிங் செஷன். மார்னிங் செஷன் போயிட்டு வந்த உடனே திரும்ப வாஷ் பண்ணி ஆகணும். வைல் ஐ ஹேட் மை லஞ்ச், நான் சாப்பிடும் பொழுது இந்த க்ளோத்ஸ் வுட் ட்ரை அவுட் இன் த சன், சூரிய வெளிச்சத்தில், அதாவது இந்த சூரிய வெயிலில் வந்து அந்த ட்ரெஸ் காய வைக்கணும். காலையில் போயிட்டு வருவேன், மதியம் வந்து அந்த ட்ரெஸ் துவைச்சி போடணும். அந்த சன் ரேஸில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சன்னுடைய வெயிலில் வந்து அந்த ட்ரெஸ்ஸு காயும். அண்டு ஐ வுட் வியர் தம் அகைன், மீண்டும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த ஆஃப்டர்நூன், காலையில் ஒரு செஷனு, மார்னிங் ஒரு ஈவினிங் ஒரு செஷனு, ஆஃப்டர்நூன் நான் போனேன் அதே ட்ரெஸ்ஸை போட்டு போகணும். த பேட்டர்ன் வாஸ் ரிப்பீட்டட். பேட்டர்னா அந்த முறை, எந்த முறை அப்படின்னு சொல்லணும்னா நான் வந்து காலையில் 7 to 10 வந்து ஷெட்யூல் இருக்கும், மதியம் வீட்டுக்கு வருவேன், ட்ரெஸ்ஸை நான் வந்து துவச்சி போடுவேன், காஞ்சிரும், திரும்ப அதை போட்டு ஈவினிங் செஷன் போவேன். அந்த பேட்டர்ன் வாஸ், இதான் பேட்டர்ன் சொல்கிறது. த ஷெட்யூல் வாஸ் ரிப்பீட்டட் இன் த ஈவினிங் ஸோ தட் ஐ குட் யூஸ் த சேம் செட் ஆஃப் கிளாத்ஸ். ஒரே செட்டை நான் அடிக்கடி போட இருந்தது. த ஃபாலோவிங் மார்னிங், அடுத்த நாள் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து அதே ட்ரெஸ் தான். ஓகேவா? இந்த சிஸ்டம் ஒர்க்டு வெல். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நல்லா வேலை செஞ்சது. தினமும் காலையில் 7 to 10 முடிச்சுட்டு மதியம் வருவேன், சாப்பிடும்போது ட்ரெஸ்ஸை துவச்சி போடுவேன், காஞ்சிரும், ஈவினிங் போயிட்டு திரும்ப அதே ட்ரெஸ்ஸை காலையில் போட்டுன்னு போவேன். அதே அந்த ரொட்டீனாக அப்படியே போயிட்டு இருந்தது பேட்டர்ன். அப்பார்ட் ஃப்ரம் மை பாக்கெட்ஸ், ஆனால் என்னுடைய பாக்கெட் மட்டும்தான் அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா தெர் வாஸ் நெவர் குவைட் எனஃப் டைம் ஃபார் த பாக்கெட்ஸ். பாக்கெட்டுக்கு மட்டும் காயறதுக்கு நேரம் போதில்லை. டு ட்ரை அவுட் கம்ப்ளீட்லி, ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸோட எல்லா பகுதியும் காஞ்சிரும், பாக்கெட் மட்டும் காயாது, அதுக்கு நேரம் போதாது. அண்ட் ஃபார் த என்டையர் டூரேஷன் அப்படின்னா முழுவதுமாக என்ன ஆகும் அப்படின்னா ஃபார் த கேம்ப்பு ஐ பிளேட் வித் வெட் பாக்கெட்ஸ். வெட் பாக்கெட்ஸ் அப்படின்னா மீனிங் அப்படின்னா ஈரமான பாக்கெட்டோ நான் வந்து என்ன செய்வேன், நான் விளையாட்டுருப்பேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 பேராஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேரா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் 3 பேராஸ் பார்த்தோம். நம்ம அந்த 3 பேராஸ்னுடைய மீனிங் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதாவது இப்போது இந்த கிளாஸ் நான் சொல்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் என்ன செய்யணும், இந்த பேராஸை 1 or 2 times நல்லா தரவாக படிக்கணும். படிக்கும்போது ப்ரொனன்சியேஷன் நல்லா இருக்கணும், சத்தமாக படிங்க. ரெண்டாவது வேர்டு மீனிங் நல்லா புரிஞ்சுக்கிங்க, சென்டென்ஸ் மீனிங் நல்லா புரிஞ்சுக்கிங்க, டோட்டலாக அந்த கண்டென்ட் மீனிங் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டவுட் இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கலாம்.
கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா வந்து டவுட் இருக்கக்கூடாது. ஏதாவது வேர்டு ப்ரொனன்சியேஷன் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது இந்த சென்டென்ஸ் மீனிங் தெரிஞ்சு சார்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. குறிப்பாக வந்து பார்க்கும் பொழுது இது ப்ரோஸ் அப்படின்றனால வொக்காபுலரி இம்பார்ட்டண்ட்டு, ஸ்ட்ரக்சரைட்டி இம்பார்ட்டண்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நெக்ஸ்ட் நம்ம வந்து நாளைக்கு உங்களுக்கு இல்லை, அதனால் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து வென்ஸ்டே, தர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே இருக்குது உங்களுக்கு. ஃப்ரைடே நான் உங்களுக்கு வந்து டைம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆகவே செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.